வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 19 இன்னைக்கு வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. இன்றைக்கி உலகமே கேமரா தான் உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த கேமரா எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 17ஆம் நூற்றாண்டில் இஃபின் அல் ஹைதம் அப்படின்ற ஒரு பர்சனு, இவர் வந்து இயற்பியல், வேதியியல், கணிதவியல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட துறையில் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருந்துட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, மனுஷங்கிட்ட போயிட்டு நம்ம பார்க்குற ஒன்று அப்படியே பிரதி எடுக்க முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்வைக்கிறார். அப்போ இருந்தவங்களாம் அதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப படித்து இந்த மாதிரி ஆயிட்டார் போலன்னு சொல்லிட்டு ஒரு இருட்டு அறையில் போட்டு அடைச்சிடுறாங்க. ஏன்னா அவர் சொன்ன கான்செப்ட் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆதிவாசிக்கிட்டேயோ ஒரு காட்டுவாசிக்கிட்டேயோ போயிட்டு இங்கேருந்து நம்ம பேசினா அங்கே இருக்க ஒருத்தர் கேட்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் அவர் கையில் கொடுத்துட்டு பேச சொன்னீங்கன்னா அவங்க எப்படி ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்களோ, அதை எப்படி அவங்களால நம்ப முடியாதோ அந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் இஃபின் அல் ஹைதம் சொன்ன இந்த கருத்தை வந்து மக்கள் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் அவர் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டாங்க. அப்படி அவர் அடைச்ச ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருந்தது. ஒவ்வொரு முறையும் காலையில் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியனுடைய இடப்பெயர்வுகள்னால அந்த ரூமுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்குறாரு. இப்படி நிழல் வந்து போதே அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒரு சின்ன லென்ஸ் மூலமாக அந்த ஹோல்ஸில் வச்சு செக் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. நிழல் வந்து தலைகீழாக அங்கேருந்து விழுத பார்த்துட்டு புக் ஆஃப் ஆப்டிகல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை அவர் எழுதுறாரு. நம்ம பார்க்குற ஒன்றை பிரதி எடுக்க முடியுன்ற கான்செப்டை அவர் எடுத்து முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழியுது. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் இந்த கேமரா அப்படின்ற ஒரு கான்செப்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த டேட் உருவானது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009 ஆஸ்திரேலியாவுடைய புகைப்பட கலைஞராக இருந்த கோஸ்கே அப்படின்ற ஒரு பர்சனால் உருவாக்கப்பட்டது தான். அவர் எதுக்காக இதை உருவாக்குனார் அப்படின்னா, 1830 பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த லூயிஸ் ஜாக் மேண்டே டாகுரே அப்படின்ற ஒரு பர்சனு டாகுரே டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை முன்வைக்கிறாரு. அதாவது வெள்ளி பூச்சி பூசப்பட்ட ஒரு செப்பு தகடு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவை விழ வைக்க முடியும், கலர்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்ற கான்செப்டை சொல்லி அதுக்காக ஐரோப்பாவில் காப்புரிமையை வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஐரோப்பா என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து காப்புரிமையாக இல்லாமல் பைசாவாக இல்லாமல் உலக நாடுகளுக்கு ஃப்ரீயாக அதை வந்து வெளியிடுறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த இன்னோவேஷன்ஸை மறுபடியும் அடுத்ததாக வரக்கூடியவங்களாம் டெவலப் பண்ணி இன்றைக்கி நம்ம டெக்னாலஜியில் அதிபயங்கரமான கேமராஸ் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இன்னோவேஷன்ஸ் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆனது காரணம் அந்த ஒரு காப்புரிமையானது உலக மக்களுக்கு இலவசமாக விடப்பட்டது 1839. அதன் நினைவுக்கும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியாவுடைய புகைப்பட கலைஞர் அந்த கோசேன்றவர் இந்த டேட்டை உருவாக்கி நீ வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து சர்வே பண்ணுறோம் ஆகஸ்ட் 19. நெக்ஸ்ட் டே ஆஃப் ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு நவுருவில் ஒரு டேங்க. இன்னைக்கு வந்து நவுருவை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 இனக்குழு மக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த பழங்குடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்புவா நியூகினியா, அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய சாலமன் தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தீவுகளும் மொத்தமாக அப்படியே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,500 பேர். இன்னைக்கு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா 3வது சிறிய நாடு அப்படின்னா இந்த நவுருவை சொல்லலாம். ஏன்னா வெறும் 10,500 பேர் தான் இருக்காங்கன்னா பார்த்துங்களேன். அதில் வந்து 90% மக்கள் வந்து நவுரு இனத்தை சார்ந்தவங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோனேஷியர்கள்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ரீதியான குறிப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் உள்ளே வர வரைக்கும் அவங்க என்னவோ சந்தோஷமாக தான் வாழ்ந்துன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து அந்த துப்பாக்கி இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் அவங்ககிட்ட காட்ட அவங்க வந்து சும்மா ஒரு திருமண நிகழ்வில் ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப முத்தி போய் அந்த இனக்குழு மக்கள்கிட்ட அந்த போருன்றது ஏற்பட ஆரம்பிச்சு உள்நாட்டு போர் நடந்து அதில் கிட்டத்தட்ட 500 பேர் இறந்து போனாங்களாம். இருக்கிறதே கொஞ்சம் மக்கள் இந்த மாதிரி இறந்து போயிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கலவரங்கள் அந்த ஆயுதங்கள் கையில் கட்சோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது சுட்டா செத்துருவாங்கன்ற ஒரு பெரிய விஷயம் கூட யோசிக்காமல் சடனாக நடந்த ஒரு நிகழ்வுனால் உள்நாட்டு போரே ஏற்பட்டுக்குது. சரி விடுங்க, இந்த நாட்டுக்கும் இது இன்னைக்கான டேக்குமான சம்பந்தன்றது அந்த பழங்குடி மக்கள் வந்து கொண்டாடணும், அவங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டாடணுன்னு தான். பட் இது சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன், ஏன்னா சொல்லியே ஆகணும். ஏன்னா நவுரு அப்படின்ற ஒரு பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஏழ்மையான இருந்த இடம் தான். ஆனால் அவங்க நாட்டில் பாஸ்பேட்டுன்ற ஒரு கனிம வளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உலக நாடுகள் அதை தேடி போக ஆரம்பித்தாங்க. உலகத்திலே பயங்கர பணக்கார நாடாகவும் ஜிடிபி லெவல் அடிச்சு தூக்கி ஏற ஆரம்பிச்சுது. அவ்வளவு பணம்ன்றது இவங்க நாட்டுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, அதை பாருங்க அந்த பாஸ்பேட்டுன்றது உருவாகிறது சும்மா 10 நாள் 20 நாள்லேயே கிடையாது, பல 100 வருஷங்களாகி அந்த புறாக்களும் அந்த காகங்கள் இந்த மாதிரியான எச்சங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்பேட்டாக மாறி இருக்குது. நீங்கள் அதை மாதிரி கொடுக்குறது உங்கள் நாட்டோட வளத்தை அழிச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. பட் கேட்கல, மொத்தத்தையும் விற்று தள்ளினாங்க. அதை வச்சு வேறு ஒன்றா ரெடி பண்ணவும் அவங்க மறந்துட்டாங்க. ஸோ இப்படியே அவங்க வாழ்வாதாரத்தில் வேலைன்ற ஒரு கான்செப்டே மறந்துட்டு ஏற்றுமதி பண்ணி இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய ஏழ்மையான நாடாக மறுபடியும் மாறிட்டாங்க. ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த நாடை பார்த்தப்ப தெரிஞ்சுது. ஸோ இன்றைக்கி உலகத்திலே 3வது சின்ன நாடாக இருக்கக்கூடிய நவுரு நாட்டில் இருக்கக்கூடிய 12 இனக்குழு மக்களை கொண்டாடுறதுக்காக அவங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக டே ஆஃப் ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு நவுரில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க.
ஆகஸ்ட் 19. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஒராங்குட்டான் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஒராங்குட்டான்னா நமக்கு தெரியும் அது ஒரு குரங்கு அப்படின்ட்டு. மனுஷன் வந்து குரங்குல தான் பிறந்தான் அப்படின்ற ஒரு சயின்ஸோட கூற்று கூட இருக்குது டார்வினோட கருத்துப்படி பார்த்தோம்னா. இன்றைக்கி உலகத்தில் பயங்கர புத்திசாலியான அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒராங்குட்டான் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இனங்களை இதை வகை பிரிச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 1,17,000 வரைக்கும் அதனுடைய இனங்கள்ன்றது அந்த எண்ணிக்கைன்றது இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆசியா, சீனா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளேஸில் இது பயங்கரமாக செழிச்சு இருந்த இந்த விலங்கினம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய தீவுகளில் போர்னியோ, சுமத்ரா இந்த தீவில் மட்டும்தான் இருக்குதான். அப்படி ஒரு மிகப்பெரிய பேரழிவை இந்த இனங்கள் வந்து சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு. காரணம் இதை செல்லப்பிராணியாக வளர்க்குறது, இதை கொண்டு போயிட்டு வேட்டையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்செப்ட்னால இது அழிஞ்சினே வருது. அதனால் இதை பாதுகாத்தாகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் வந்துருக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப புத்திசாலியான ஒரு விலங்கினமாக இதை பார்க்குறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மனுஷனை எப்படி ஒரு ரியாக்ட் பண்ணுறானோ அதே அளவுக்கான ரியாக்ஷன் இது கொடுத்துட்ருக்காங்க. இதை கொண்டு போயிட்டு முறையாக அதுக்கிட்ட சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க இதை பண்ண சொல்லி. அது எந்தவித தயக்கமும் இல்லாமல் அதை பற்றி ஈஸியான ஒரு நாலேஜை கெட் பண்ணிட்டு பண்ணியிருக்கு. நம்ம கூட பார்த்துருப்போமே சில வீடியோஸ்லாம் இந்த 1 2 3 4 5 6ன்னு இருக்கும். அந்த கணினியில் வரக்கூடிய அந்த திரையில் தன்னுடைய கையை வச்சு கரெக்டாக 1 2 3 சொல்லிட்டு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து இந்த ஒராங்குட்டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பூமியில் வாழக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு விலங்கினத்தை அழிச்சுன்னு இருக்கும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்டர்நேஷனல் ஒராங்குட்டான் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 19. நெக்ஸ்ட் டே நேஷனல் ஃப்ளைட் ஏவியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ரைட் சகோதரர்கள் ஃபஸ்ட் டைமாக அந்த ஃப்ளைட்டை பறக்க விட்டு பார்த்த அந்த ஒரு பயிற்சி பண்ண ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி. 1939 ஜனாதிபதி ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்ன்ற பர்சன் தான் இந்த டேட்டை சூஸ் பண்ணி அதை வந்து நேஷனல் ஃப்ளைட் ஏவியேஷன் டேவும் மாற்றினாங்க. இன்றைக்கி பயங்கரமான டெவலப்மெண்டேஷன் வந்திருக்கலாம். பட் ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஃப்ளைட்டை உருவாக்குறதுக்கு மக்கள் படாத பாடுபட்டிருக்காங்க அப்படின்றத நினைவு கொண்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாகவும், அட் த சேம் டைம் இன்றைக்கி அந்த ஃப்ளைட்டில் வேலை செய்யக்கூடியவங்க இன்றைக்கி அந்த ஃப்ளைட் போக்குவரத்தை வந்து கொண்டாடணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக நேஷனல் ஃப்ளைட் ஏவியேஷன் டேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 19. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஆப்கானிஸ்தானில் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய ராஜ்யம் 3 டைம் ட்ரை பண்ணாங்க ஆப்கானிஸ்தானை பிடிக்கணும், அவங்களை அழிக்கணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் எதுலேயுமே அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலை. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ராவல்ஃபின் ஒப்பந்தம் சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஆப்கானிஸ்தானுக்கு சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு நாளை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விடுமுறையோடு ஆப்கானிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 19. அதுதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து லியாரோ டிமெல்லா அப்படின்ற ஒருத்தவங்களோட இறப்பு தான் காரணம். ஈராக்கில் அங்கே ஒரு தொண்டு நிறுவனமாக இவங்க வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அந்த சுச்சுவேஷனில் அங்கே ஒரு பெரிய குண்டு வெடிப்புன்றது நடந்தது 2003. இதில் அவரோட சேர்த்து கிட்டத்தட்ட 21 பேர் இறந்து போனாங்க. இதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை மிகப்பெரிய கண்டனங்களும் தெரிவித்தாங்க. 2009 இது ஒரு டேவாகவும் உருவாகுனாங்க. இப்படி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் தொண்டுகள் செய்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஒரு தொண்டு செய்கிறதுன்ற கான்செப்டே பெரிய விஷயம். நம்மளை தாண்டி அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கான்செப்ட். அப்படிப்பட்டவங்களோட இறப்பை எப்படி முடியும்னு சொல்லிட்டு அதை அனுசரிக்கிறதுக்காகவும் இது மாதிரியான நிகழ்வுகள் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டனங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை லியாரோ டிமெல்லாங்கிறவருடைய இறப்பை நினைவு கூர்ந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 19. நெக்ஸ்ட் லெஸ்பியன் ப்ரைட் டே அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலில் ஒரு டேங்க. இது வந்து 1830 அவங்களுக்கு அந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்கான ஒரு சட்டம் திட்டங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்போவே உருவாகினாங்க. ஏன்னா வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்காக ஒரு அங்கீகாரம்ன்றது கொடுக்கப்பட்ட நாடுகளில் இந்த பிரேசிலும் ஒன்று. ஆனால் அதை தொடர்ந்து 1964 இராணுவ ஆட்சி அப்படின்றது அவங்க நாட்டுக்குள்ளே வர, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புன்றது கிளம்ப ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து இதுக்காக குழுக்கள் அதை எதிர்க்கிறதுக்காக அந்த ஓரின சேர்க்கையாளர் குழுக்களாக சேர்ந்து 1970 நிறைய இடங்களில் குழுக்களை உருவாகினாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1983 வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம்ன்றது இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் நடத்தப்பட்டுச்சு. அது அவங்க நாட்டே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு மாற்றிச்சு. அவ்வளோ பெரிய போராட்டம்ன்றது நடந்ததுக்கப்புறம் அந்த ஆட்சின்றது கவிழ்க்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க நாடு அப்படின்றது மறுபடியும் ஒரு இயல்பான நிலைக்கு திரும்பி இருந்தாலும் இப்படி இந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்காக அவங்களுடைய ஒரு உரிமைகளை கேட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டன்றது வரலாற்று நடந்தது. ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இது பார்க்கப்படுது. அதனால தான் அதை நினைவு கூர்ந்து இன்றைக்கி வந்து லெஸ்பியன் ப்ரைட் டே அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 19. இன்பம் துன்பம் கோபம் சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நிகழ்வுகள் நம்மளை சுற்றி நடந்தே இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம சந்தோஷமாக இருந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் ஒரு ஹியூமன் அப்படின்றவங்க இந்த மாதிரி எல்லா குணங்களும் இருந்து அந்த குணத்தினுடைய வெளிப்பாடு இருந்தால் தான் நம்மளால் ஹியூமனாகவே இருக்க முடியும். ஏதோ ஒன்றா இருந்துடணும்னு நினச்சோன்னா நிச்சயமாக நம்மளால் ஹியூமனாக இருக்க முடியாது. அதனால தான் இந்த இயற்கை நம்மளை இத்தனை விதமான ஒரு அமைப்புகளோட படைச்சி அதுக்குள்ளே நம்மளை வாழ வச்சிருக்கோன்னு தோணுது. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு உங்கள்கிட்ட விடைபெறுது. நான் அவங்க பாண்டி நீங்கள் பார்த்துருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.